மதிமுக வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக வைகோ தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு தொகுதியில் தனிச்சின்னத்தில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் மாவட்ட செயலாளரோடு வைகோ தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தலைவர் வைகோ தலைமையில் நடைபெற தொடங்கியது. இந்த கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமின்றி மாவட்ட செயலாளர்கள் காலை முதலே வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கூட்டம் தொடங்கப்பட்டு ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது. அது மட்டுமின்றி மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் திமுக ஒதுக்கப்பட்ட நிலையில் 3 தொகுதிகளில் விடிய தூங்கல் சின்னத்திலும் ஒரு தொகுதி மதிமுகவின் சின்னமான ரம்பரம் சின்னத்திலும் நிற்க வேண்டும் என திமுக அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் மதிமுக கட்சி நிர்வாகிகள் சற்று அதாவது அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தொண்டர்கள் மத்தியில் தங்களுக்கென தனி சின்னம் இருக்கிறது, ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்று தொண்டர்கள் மத்தியில் கலகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்யும் வகையில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டமானது நடைபெற்று வருகிறது என தகவல்கள் வெளியாகிறது. அது மட்டுமின்றி இந்த 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டால் யாரு வெற்றி பெறலாம் என்ற தகவல் பட்டியலையும் தயார் செய்வதாகவும் இன்று அது குறித்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறுவதாக தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே கூறியது போல சின்னம் குறித்தும் தொண்டர்கள் அறிவிப்பில் இருப்பதால் அது குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொள்வதாக இன்று தகவல்கள் வெளியாகிறது. இது மட்டுமின்றி விருப்ப மனு பட்டியல், அதாவது விருப்ப மனு எந்தெந்த தொகுதியில் போட்டியிடலாம் என விருப்ப மனுவும் பெற இருப்பதாக தகவல்கள் வெளியிருக்கிறது. அது மட்டுமின்றி இது குறித்து திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. மதிமுக வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக வைகோ தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு தொகுதியில் தனிச்சின்னத்தில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் மாவட்ட செயலாளரோடு வைகோ தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தலைவர் வைகோ தலைமையில் நடைபெற தொடங்கியது. இந்த கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமின்றி மாவட்ட செயலாளர்கள் காலை முதலே வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கூட்டம் தொடங்கப்பட்டு ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது. அது மட்டுமின்றி மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் திமுக ஒதுக்கப்பட்ட நிலையில் 3 தொகுதிகளில் விடிய தூங்கல் சின்னத்திலும் ஒரு தொகுதி மதிமுகவின் சின்னமான ரம்பரம் சின்னத்திலும் நிற்க வேண்டும் என திமுக அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் மதிமுக கட்சி நிர்வாகிகள் சற்று அதாவது அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தொண்டர்கள் மத்தியில் தங்களுக்கென தனி சின்னம் இருக்கிறது, ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்று தொண்டர்கள் மத்தியில் கலகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்யும் வகையில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டமானது நடைபெற்று வருகிறது என தகவல்கள் வெளியாகிறது. அது மட்டுமின்றி இந்த 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டால் யாரு வெற்றி பெறலாம் என்ற தகவல் பட்டியலையும் தயார் செய்வதாகவும் இன்று அது குறித்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறுவதாக தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே கூறியது போல சின்னம் குறித்தும் தொண்டர்கள் அறிவிப்பில் இருப்பதால் அது குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொள்வதாக இன்று தகவல்கள் வெளியாகிறது. இது மட்டுமின்றி விருப்ப மனு பட்டியல், அதாவது விருப்ப மனு எந்தெந்த தொகுதியில் போட்டியிடலாம் என விருப்ப மனுவும் பெற இருப்பதாக தகவல்கள் வெளியிருக்கிறது. அது மட்டுமின்றி இது குறித்து திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. யோகேஸ்வரன், தகவலுக்கு நன்றி.